சரி, இது வந்து ஒரு டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு விசாரணைக்கு பின்னர் தான் யார் பொறுப்பு என்பதை நிர்ணயம் பண்ண முடியும். மாவட்ட ஆட்சிக்கும் ஒரு பொறுப்புண்டு, அந்த நிகழ்ச்சியை நடத்தின அரசியல் கட்சிக்கும் பொறுப்புண்டு. யார் யார் எந்தெந்த இடத்துல தவறு செஞ்சாங்க, அவங்க பொறுப்புகளை தட்டி கழித்தாங்க என்பதை இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற வரைக்கும் இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்காவது ஆதாரங்கள் தான் இருந்தால் அந்த போலீஸ்கிட்டேயோ கோர்ட்டுக்கிட்டேயோ, இப்போ வந்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஒன்மேன் கமிஷன் வச்சுருக்கிறாங்க, அந்த கமிஷனுக்கு முன்னாடி அவங்க ஆதாரங்களை கொடுக்கணும். அந்த ஆதாரங்களை கொடுக்காம வெறும் சோஷியல் மீடியாவில் வர ஹேசியங்களை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு பொறுப்புண்டு. அதே வேளையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கனாக்கா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கும் பொறுப்புண்டு. அதனால் அது ரெண்டு இடத்துலையும் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். ரெண்டு இடத்துலையும் தவறுகளே நடக்காமல் இந்த ஒரு இவ்வளவு 40 பேரோட உயிர் வந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாவட்ட நிர்வாகம் பொருத்தமான இடத்த ஒதுக்குனாங்களா, அதில் போதுமான காவலர்களை வந்து அங்கே வந்து நியமனம் செய்தார்களா என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க, கூட்டத்தை நடத்துகிறவங்க கொஞ்சம் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தார்களா இல்லையான்னு பார்க்க வேண்டும். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி. இது இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து ஒரு முழு அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருந்தால் அதற்கு வந்து மாநில அளவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பார்கள், மாவட்ட அளவில் தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருபவர்கள் இருப்பார்கள். ஆனால் இது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருப்பதனால இன்னும் அந்த கட்டுமானம் இன்னும் அந்த கட்சிக்கு வரலை என்பது தான் எனக்கு என்னுடைய மேல் நோக்கி பார்க்கும்போது என்னுடைய கருத்து. பாஜக உண்மை அறியும் கண்டறியும் கூட வந்திருக்கு, அதை பற்றி இல்லை, அது உண்மை அறியும் வர்றதுக்கெல்லாம் வரவே இல்லை. அவங்க வந்து ஒரு முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு ஒரு டெலிகேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் மற்ற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து கும்பமேளாவில் கூட இந்த மாதிரி இறந்து போனாங்க, 300க்கு மேலே இறந்து போனாங்கன்னு செய்தி. ஆனால் இந்த மாதிரி எந்த டெலிகேஷனையும் பிஜேபி அனுப்பலை. அதே மாதிரி டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி தள்ளுமுள்ளில் இறந்து போனாங்க, அதுக்கு அனுப்பலை. ஏன் இப்போ இந்த ஐபிஎல் நடந்த அப்புறம் பெங்களூரில் நடந்ததில் கூட தள்ளுமுள்ளில் இறந்து போனாங்க, அதுக்கு அனுப்பலை. இங்கே உடனே இங்கே ஏன் அனுப்புகிறாங்கனாக்க அடுத்த வருஷம் இங்கே தேர்தல் வருது. அவங்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால் இதை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு மைண்டு செட் பண்ணி வந்துட்டாங்க. யார் மேலே பழியை போடணும்னு மைண்ட் செட் பண்ணி வந்து இதை வந்து சிபிஐக்கு மாற்றி அந்த சிபிஐயை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இது ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக அரசியல் விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கு, உண்மையை கண்டறியும் குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அதே மாதிரி உண்மையை கண்டறியும். அவர் சொல்கிறது கரெக்டு தான். அதை வந்து நம்மளும் செய்யணும். அதை 2 தேசிய கட்சிகள் இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணித்தான் ஆகணும். இந்தியா கூட்டணி சார்பில் அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அவங்களோட திருமாவளவன் சொல்கிற கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இந்த குழுவுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் ஏற்கனவே ஒரு மைண்டை செட் பண்ணி யார் மேலே பழியை போடலான்றதற்காக அவர் ஏற்கனவே தயார் செய்து கொண்டு வந்ததை இங்கே வந்து திணித்து அதை சிபிஐயிடம் கொடுத்து சிபிஐயின் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை தங்கள் அணிக்கு இழுப்பதற்காக இந்த முயற்சியை செய்கிறார்கள். அஜித்குமாருக்கு சிபிஐ கொடுக்குறாங்க, இதுக்கு சிபிஐ கேட்குறாங்க. இல்லை, எல்லாத்தையுமே சிபிஐக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டேட் போலீஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஜட்ஜு கமிஷன் போட்டிருக்காங்க. எல்லா கேஸும் வந்தாக்கா சிபிஐ கொடுத்தாக்கா அப்புறம் என்ன பண்ண தேவை கிடையாது. இல்லை, இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே தான் அவங்க கோர்ட்டுக்கும் வர போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் இருக்குது, போலீஸ் இருக்குது. எடுத்தோடனே எல்லாத்தையும் சிபிஐ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கமிஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆதாரங்களை கொடுக்கட்டும், எல்லா தரப்பும் ஆதாரங்களை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை வரட்டும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆனால் உடனே எடுத்த உடனே சிபிஐ கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, அருணா ஜெகதீசன் தலைமையில் வந்து ஆய்வு குழு போட்டாங்க. நேற்று வருவாய்த்துறை செயலர் ஐஏஎஸ் அமுதா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இது வந்து பாதிக்காதா அப்படின்னு. இல்லை, அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கமிஷன் ஏற்றுக்குதா இல்லையான்னு கமிஷனுக்கு முன்னாடி கொடுக்குற விளக்கத்தை தானே கமிஷன் எடுத்துக்குவாங்க. மற்றதெல்லாமே இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாருமே ஒரு அவங்களுடைய ஐடியாவை கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி போய் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கையோ ட்விட்டரையோ திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அபிப்பிராயத்தை கொடுக்குறாங்க. அரசாங்கத்தின் சார்பாக அவங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாம் கடைசியில் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து வந்து கமிஷனில் ரிப்போர்ட் எழுதுறது
நீதிபதியோட பொறுப்பு தானே. அதனால் நீதிபதிக்கு வந்து அந்த அந்த பொறுப்பு இருக்குது, அவங்க அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். விஜயின் விளக்கங்கள் வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. உங்க பார்வையில் எப்படி சார் விஜய்? இல்லை, நான் வந்து இது ஒரு 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 எல்லாருமே அரசாங்கம் ஒரு பக்கம், அரசாங்கத்தின் சார்பாக நீங்களே சொல்லியிருக்கீங்க, அவங்க ஐஏஎஸ் அருணா அவங்க அமுதா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து நேற்று வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும்னாக்க எல்லா எவிடன்ஸும் வரணும். எல்லா எவிடன்ஸும் வராமல் வெறும் ஏஷத்தை வச்சு விட்டு நான் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து இதுதான். இது வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் சில பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த பொறுப்புகளை செய்தார்களா இல்லையான்னு பார்க்க வேண்டும். அதே போல் நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. இப்போ நாங்கள் இங்கே இந்த மாட்டு வண்டி ரேஸ் நடத்துகிறோம்னா எங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த பொறுப்பு உண்டு இல்லை, இது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நடத்துகிறோம், எங்கள் கட்சிக்கு பொறுப்பு இருக்குல்ல, நாங்கள் தானே சில காரியங்களை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதானே சொல்கிறேன். இந்த கட்சி வந்து இன்னும் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, இது இன்னும் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது. இது இன்னும் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருந்தால் மாநில அளவு நிர்வாகிகள், மாவட்ட அளவு நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய சொல்லுக்கு அடிபணிகிற அளவுக்கு தொண்டர்கள் இருப்பார்கள். அது இந்த கட்சியில் இல்லை, இந்த நேரத்தில் இல்லை. அதனால் அது ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது. ஒரு முழு அரசியல் கட்சி. இதுவே அதே இடத்துல தான் அதிமுக கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டம் நடத்துறதுல எந்த சம்பவமும் நடக்கலையே. ஏன்னா அவர்கள் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க இருக்கிற மாவட்ட தலைவரோ, அங்க இருக்க ஒன்றிய தலைவரோ சொன்னா அவர் கூட்டிட்டு வந்திருக்கவங்க எல்லாரும் அடிபணிவாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி அடிபணிகிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னும் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது. இதுக்கு பெரிய ஆதரவு இருக்கு, கூட்டம் வருது, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது ஒழிய முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்கள் ரசிகர்களாக தான் இருக்கிறார்களே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களாக இன்னும் மாறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.